மாதேவியின் சொப்பனம். சரித்திர சிறுகதை. வானத்தில் பிறை நிலவு யானை கூட்டங்களின் ஓட்டம் போல ஓடும் மேக பொதிகளின் ஊடே மறைந்தும் வெளிப்பட்டும் கண் மறைப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. அடர்ந்து உயர்ந்திருந்த நாவல் மரத்திலிருந்து மோன கானம் பாடியது மணிக்குயில். அக்குயிலின் கானத்தை செவி மடுத்தபடி மாளிகையின் உப்பருகையில் நின்றிருந்தான் சோழ மாமன்னன் கண்டராதித்தன். தூரத்தில் தெரிந்த சிவாலயத்தின் தீபச்சுடர் கண்டராதித்தன் கண்களுக்கு மின்மினி பூச்சியின் மினுக்கலென மறைந்து மறைந்து தோன்றியது. பெருஞ்சோதியென புகழ் பூத்த சோழக்குடியின் பெருமையும் ஒரு நாள் இது போன்று மினுக்கலாகிவிடுமோ? அவன் மனதில் சஞ்சலம் புகுந்து சங்கநாதமாய் ஒலித்தது. எவ்வளவு நேரம் அவ்விதமாக நின்றிருந்தானோ, பட்டத்தரசி செம்பியன் மாதேவியின் குரல் கேட்டு திரும்பினான். வந்துவிட்டாயா தேவி? உன்னை பற்றித்தான் நினைத்த வண்ணம் இருந்தேன். அவ்விதம் அவன் சொல்லும் போதே முகக்குறியிலிருந்து அவனது அகக்குறியினை உணர்ந்து கொண்டாள் செம்பியன் மாதேவி. ஏன் பொய் உரைக்கிறீர்கள் அரசே? தங்களது அகக்குறி மனதில் ஓடிய எண்ணத்துக்கும் எனக்கும் தற்சமயம் தொடர்பேதும் இருப்பதாக காட்டவில்லையே. தேவி, அது இந்தாருங்கள், ஈசன் திருநீரு. அவள் தன் வலக்கையை நீட்டினாள். பக்தியுடன் குனிந்து தன் மோதிர விரலால் திருநீற்றை தொட்டு நெற்றியில் இட்டு கொண்டான். என் அகக்குறி இருக்கட்டும், உன் முகக்குறி வாட்டத்தை சாற்றுகிறதே. வழக்கத்தை விடவும் ஆலயத்திலிருந்து திரும்புவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம்? அவள் அமைதியாகவே நின்றாள். ஏதேனும் அசம்பாவிதம்? இல்லை அரசே, அப்படி ஒன்றும் இல்லை. உன் அதரங்கள் அவ்விதம் அசைந்தாலும் அகத்தில் உள்ளதை முகத்தில் காண முடிகிறதே. சொல் தேவி, என்ன நடந்தது? இப்போது ஒன்றும் நடக்கவில்லை. பின் எப்போது? நேற்று இரவு கண்ட கனாதான் சில வினாக்களை என்னுள் எழுப்புகிறது அரசே. கனா வினா என்ன சொல்கிறாய்? விளங்கச் சொல் தேவி. நேற்று இரவு பயங்கர கனவொன்று கண்டேன். நம் சோழ தேசம் முழுவதும் வறட்சி பஞ்சம் என்று மக்கள் அல்லல் உறுகின்றனர். குழந்தை குட்டிகள் பசியில் துடிக்கின்றன. கால்நடைகள் செத்து விழுகின்றன. ஐயோ, நான் எப்படி சொல்வேன்? கண்களில் நீர் துளிர்க்க சொன்னவளை அமைதிப்படுத்தினான் சோழவேந்தன். போதும் தேவி, போதும். அதனை விளக்க வேண்டாம். அடுத்தவற்றை கூறு. மக்கள் தங்களிடமும் வந்து முறையிடுகின்றனர். பிறகு தாங்கள் செய்வது அறியாது ஈசன் ஆலயம் சென்று முறையிடுகிறீர்கள். ஈசன் கண் திறந்தானா தேவி? கனவு கலைந்து விட்டது அரசே. அந்த கணத்தில் இருவருக்குள்ளும் அமைதி சுழன்றது. புள்ளினங்களின் ஓசை மட்டும் அவர்களை சுற்றி ரீங்கரித்தது. சில நொடிகள் கழித்து கண்டராதித்தன் தன் அமைதி கலைத்தான். உன் கனவு நனவாகிவிடும் போல் இருக்கிறது தேவி, கவலை கவ்விய முகத்துடன் சொன்னான். அரசே, என்ன இது? இப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாதுதான். குடிகளின் குறை தீர்க்கும் மன்னன் இவ்விதம் சொல்லக்கூடாதுதான். ஆனால் இன்று அரச சபைக்கு வந்திருந்த விவசாயிகள் சற்று முன்பு நீ கூறியதன் வெள்ளோட்டத்தை தான் கூறி சென்றார்கள். என்ன? பெருத்த அதிர்ச்சியில் உறைந்தாள் மாதேவி. ஆம், அந்த அதிர்வில் நின்றிருந்தவனைத்தான் நீ திருநீறு கொடுத்து தேற்றினாய். ஈசன் வழிகாட்டுவான் என்றாய். ஆம் அரசே. ஆலயத்தில் நின்றிருந்த போது ஒரு துறவி தன் கையில் இருந்த உழவார கோலால் தரையை தோண்டி கொண்டிருந்தார். என்னவென்று வினவினேன். அவர் அமைதியாக புன்னகைத்து பிறகு தன் செயலில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஓஹோ, இதன் பொருள் யாதோ? புரிந்துவிட்டது தேவி, எனக்கு புரிந்துவிட்டது. குடிகளை காக்க ஒரு பேர் ஏறி வெட்ட வேண்டும் என்பதைத்தான் அவர் குறிப்பால் உணர்த்தியிருக்கிறார். கண்டராதித்தன் சட்டென்று செம்பியன் மாதேவியின் கரங்களை பற்றி கொண்டான். அவள் கண்கள் மன்னனின் மனதில் உள்ளதை படிக்கத் தொடங்கின. ஆம் தேவி, பெரும்பாலோர் தம் கனவு நனவாகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும்பாடுபடுவர். ஆனால் உன் கனவு நனவாகிவிடக் கூடாது என்பதுதான் இன்று முதல் என் வேள்வி. அவன் அதை தீர்க்கமாக சொன்னபோது அவன் கண்களிலும் நீர் துளிர்த்தது. ஆண்டுகள் 2 உருண்டோடின. செம்பியன் மாதேவியின் பெயரில் எழும்பிய பேரேரி கடல் போல விரிந்த தண்ணீர் பரப்பை காட்டி நின்றது. அலையாடும் கரையோரும் விளையாடும் மீன்களை பிடிக்க காத்து நின்றன நாரைகள். அந்த பேரேரியின் மையத்தில் நிலை கொண்டிருந்த புலிகொடி பறக்கும் அன்னப்படகில் சோழ மாமன்னனும் சோழ மாதேவியும் அமர்ந்திருந்தனர். இப்போது சொல் தேவி, நீ கண்ட அந்த கொடுங்கனவு பலிக்கும் என்று எண்ணுகிறாயா? அலைபாயும் அந்த ஏரியின் புனல் பிம்பம் அவள் கண்களில் தெரிந்தாற் போல் இருந்தது. விழிகளில் அரும்பிய நீர் திவலைகள் அவள் கன்னம் இறங்குவதற்கான தருணம் பார்த்தன. சட்டென்று அவள் கன்னங்களை தன் கரங்களால் தாங்கி பிடித்து கொண்ட கண்டராதித்தன் தன் விரல்களால் அவள் விழிகள் சேர்த்து வைத்திருந்த நீர் திவலைகளை துடைத்து விட்டான். என்ன தேவி, நான் இருக்கையில் உன் விழிகள் நீர் சுரக்கலாமா? அதை நான் தாங்குவேன் என்று நினைத்தாயா? இல்லை வேந்தே,
இது கவலையில் வந்த கண்ணீர் அல்ல, உவகையில் வந்த உவர் நீர். இப்பெரும் நீர்ப்பரப்பை கண்ட களிப்பில் வந்த கண்ணீர். இப்பேரேறி உள்ள வரையில் உன் கொடும் கனவு ஒரு நாளும் பலிக்காது. இம்மண்ணின் மக்களுக்கு ஒரு நாளும் பஞ்சம் வராது. 1000 ஆண்டுகள் ஆனாலும் உன் பெயரை தாங்கும் இந்த நீர்ப்பரப்பு இந்நிலப்பரப்பை வளம் கொழிக்க செய்யும் தேவி. உறுதியுடன் எதிர்காலத்தை கணித்து சொன்னவனின் கரங்களை பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டாள் செம்பியன் மாதேவி. தங்களது திருவாக்கு பலிக்கட்டும் அரசே. இந்த சோழ மண்டலம் என்றென்றும் செழிக்கட்டும். மக்கள் பணியே மகேசன் பணி என்ற அரும்பெரும் கருத்தை இப்பேரேரியின் மூலமாக தாங்கள் உரைத்ததை வருங்காலம் என்றென்றும் நன்றியுடன் நினைவு கூறும் வேந்தே. செம்பியன் மாதேவியின் கொடும் கனவு அன்று பலிக்கவில்லை. ஆனால் அவள் சொன்ன வார்த்தைகள் பலித்தன. 1000 ஆண்டுகள் தாண்டியும் அந்த பேரேரி மக்களின் வாழ்வாதாரமாய் திகழும் என்ற பெரும் நிறைவும் நம்பிக்கையும் கொண்ட கண்டராதித்தனையும் செம்பியன் மாதேவியையும் சுமந்தபடி அந்த அன்ன படகு அந்த பேரேரியில் வலம் வந்து கொண்டிருந்தது. வரலாற்று குறிப்புகள். பராந்தக சோழனின் இளைய மகன் கண்டராதித்தன் ஆட்சி ஆண்டு கிபி 950 முதல் 958 வரை. தன் மனைவி செம்பியன் மாதேவியின் விருப்பத்தை ஏற்று வெட்டியதே செம்பியன் மாதேவி பேரேரி. திருமழவாடி வைத்தியநாதி சுவாமி கோயில் கல்வெட்டு இதை தெரிவிக்கின்றது. கண்டராதித்தனுக்கும் செம்பியன் மாதேவியாருக்கும் கண்டராதித்தம் என்ற ஊர் பொதுமக்களால் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி. வீரன் தந்த பரிசு. சரித்திர சிறுகதை. மாலை மயங்கும் அந்த நேரத்தின் புகார் நகரத்து கடை வீதியில் வலையொளியும் சிலம்பொலியும் குலுங்க வணிகர்களின் மனத்தை குளிர வைத்தபடி ஆரணங்குகள் பொருட்களை வாங்கி கொண்டிருந்தனர். சூழலை பயன்படுத்தி பிற நாட்டு ஒற்றர்கள் நுழைந்துவிடக்கூடும் என்பதால் காவலில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் இடையில் வாளோடு உலா வந்தனர். மேற்கில் வேகமாக இறங்கினான் சூரியன். விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தால் மக்களிடம் பரபரப்பு காணப்பட்டது. அந்த நேரத்தில் புயலென பறந்து வந்த ஒரு வெண்புறவி வீரன் கூட்டத்தினரிடையே வேகமாகவும் வெகு நேர்த்தியாகவும் நுழைந்து குதிரையை செலுத்தினான். அந்த கம்பீரமான குதிரையின் கனைப்பினால் அங்கிருந்தோர் பீதியடைந்தனர். குழந்தைகள் மிரண்டோடி தடுமாறி கீழே விழுந்தனர். ஆனால் அந்த வீரனோ முன்னோக்கி செல்வதிலேயே குறியாக இருந்து நெரிசலான அந்த கடை வீதியை கடந்து காற்றாக கடுகி போனான். சற்று நேரத்தில் அந்த கடை வீதியே அல்லோல கல்லோலப்பட்டுவிட்டது. ஆள் ஆளுக்கு அந்த வீரனை பற்றியே பேசினர். ஒரு குழந்தை கீழே விழுந்ததில் தன் முழங்கையில் ஏற்பட்டிருந்த சிராய்ப்பில் இரத்தம் வழிவதை காட்டி அழ, அதை பார்த்து கோபத்தால் முகம் சிவந்தது அழகி ஒருத்திக்கு. அதே நேரம் மீண்டும் குதிரையின் குளம்பொலி கேட்டு திரும்பிய மக்கள் மற்றொரு வெண்புறவி வீரன் விரைந்து வருவதைக் கண்டு திடுக்கிட்டு போயினர். என்ன நடக்கிறது இங்கே? யார் இந்த வீரர்கள்? ஏன் இத்தனை வேகம் என்ற கேள்விகள் அனைவர் மனதிலும் அலை கடலின் வேகத்துடன் எழுந்தன. வழிவிடுங்கள், விலகி நில்லுங்கள், கூவிக்கொண்டே கூட்டத்தை விலக்கியபடி கடந்து போக முயன்றான் அந்த குதிரை வீரன். சற்று நில்லும் ஐயா, குதிரையின் மீது அமர்ந்து விட்டால் கண்மண் தெரியாமல் போக சொல்கிறதோ? ஒரு பெரியவர் அவனை வழிமறித்து சற்று உரத்த குரலில் கேட்டார். சுற்றி இருந்தவர்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர். ஐயா, மன்னிக்க வேண்டும், பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, வழிவிடுங்கள், விரைவாக செல்ல வேண்டும், விலகுங்கள், படபடவென்று பேசினான் அவன். உங்கள் வேகத்துக்காக நாங்கள் வதைபட வேண்டுமா? செய்வதையும் செய்துவிட்டு மன்னித்து விடுங்கள் என்று எளிதாக சொல்லிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா? அந்த பெண் சிவந்த முகமாக அவனை நோக்கி வீசிய சொற்களை கேட்டு திரும்பினான் அந்த வீரன். அவள் கையை பிடித்தபடி நின்றிருந்த குழந்தை அவனை கண்டு மேலும் அழுதது. திரும்பி பார்த்த அந்த வீரனோ திடுக்கிட்டு போனான். கோயில் சிலை ஒன்று உயிர் பெற்று வந்ததை போல நின்றிருந்தாள் அந்த பெண். அவளது வனப்பு வார்த்தைகளில் வடித்திட இயலாதது கண்டு வியந்தான். கவிஞர்கள் கடைந்தெடுத்த பொய்யர்கள் என்ற தன் எண்ணம் எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்தான். அவளை கண்டதும் தனக்கே கற்பனை ஊற்றெடுப்பதை உணர்ந்தவன் உள்ளம் சிலிர்த்து போனான். அவள் இதழ்கள் துடிப்பதை கண்டானே தவிர அவளது வார்த்தைகள் தடித்து வருவதை அவன் உணரவில்லை. அவளை விழியால் தன் உள்ளத்தில் கடத்தி கொண்டிருந்தான். ஒரு கூர்வாள் போல அவனது பார்வை தன்னை துளைத்து செல்வதை உணர்ந்த அவள் நாணத்தால் தலை குனிய ஆரம்பித்தான். என்னையா, பதிலே காணோம் என்றவாறு அவனது அமைதியை கலைத்தார் அந்த பெரியவர். சேலியை கண்டதும் வந்த வேலையை மறந்துவிட்டார் போல் இருக்கிறது, ஒருவர் குத்தலாக சொல்லிவிட்டு சிரித்தார். அந்த சிரிப்பு அவனை நிகழுலகத்துக்கு கொண்டு வந்தது. ச்சே, என்ன மடத்தனம்! இவ்வளவு கூட்டத்தாருக்கு மத்தியில் தன்னை சிலையாக நிற்க வைத்து விட்டாளே என்று எண்ணியவன் பின் விழிப்படைந்து பேசினான். ஐயா, என்னை மன்னியுங்கள், நான் சற்று விரைவாக செல்ல வேண்டும், வழிவிடுங்கள். ஆனால் பெரியவர் அவனை விடுவதாக இல்லை. பாருங்கள்,
குழந்தை மிரண்டு போய் காயம்பட்டிருக்கிறான். காயப்பட்ட அந்த குழந்தையை காட்டி பெரியவர் கூறினார், இந்த குழந்தையின் வேதனை இவருக்கு எங்கே தெரிய போகிறது? குழந்தையை தூக்கி தன் இடுப்பில் அமர்த்தி கொண்டால் அந்த அழகு சிலை. சட்டென்று அவன் முகம் மாறி இறுகி போனது. அவளையும் அந்த குழந்தையையும் மாறி மாறி பார்த்தான். இவளே ஒரு குழந்தை, இவளுக்கு ஒரு குழந்தையா? அவள் ஒரு குழந்தையின் தாய் என்பதை விடவும் ஏதோ ஒன்று அவன் நெஞ்சினில் சுருக்கென்று தைத்தது. அவனது விரிந்த விழிகள் குறுகி கொண்டன. மன்னித்து விடுங்கள் அம்மா. அவளிடம் குரல் தாழ்த்தி கை கூப்பினான். யாருக்கையா வேண்டும் மன்னிப்பு? உங்கள் வார்த்தைகள் இந்த குழந்தையின் காயத்துக்கு மருந்திடுமா அல்லது வலியைத்தான் குறைத்து விடுமா? அவன் அவளை பார்க்காமல் தரையையே பார்த்தபடி இருந்தான். இனிமேலும் பொது இடங்களில் உங்கள் வேகத்தை காட்டாமல் பொறுமையாக கையாளுங்கள். அவன் ஆமோதிப்பது போல தலையசைத்தான். அங்காடி தெருவிலே மக்களுக்கு இது போன்ற இடைஞ்சல் தருபவர்களை விட்டுவிட்டு வெறுமனே இடையில் வாளோடு உலவும் வீரர்களுக்கு பதிலாக நம் மன்னர் வீதிக்கு வீதி காவலர் சிலைகளை நிறுத்தியிருக்கலாம். இமைக்காமல் படபடவென்று பொரிந்து தள்ளியவளை அமைதியாக பார்த்துவிட்டு பதில் சொன்னான் அவன். நல்லது தாயே, தங்களின் அறிவுரைக்கும் ஆலோசனைகளுக்கும் நானும் தாங்களுக்கு ஒன்று சொல்லலாமா? என்ன அது? பொதுவிடங்களில் உங்கள் குழந்தையை கவனக்குறைவாக நடமாட விடாதீர்கள். அது ஒரு நல்ல தாய்க்கு அழகல்ல. இதை தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் கூறியதை கேட்டு அங்கிருந்த பெண்கள் சிலர் கழுக்கென்று சிரிக்க அவளுக்கு அது சுருக்கென்று குத்தியது. இந்த வீரருக்கு கண் மட்டும்தான் தெரியாது என்றிருந்தேன். கருத்தும் கிடையாது போல இருக்கிறது. கன்னி பெண்ணுக்கும் கை குழந்தைக்காரிக்கும் கூட பேதம் புரியவில்லை இவருக்கு. குழந்தையை தூக்குபவர் எல்லாம் தாயாகிவிட மாட்டார்கள் வீரரே. அவள் அவ்விதம் கூறியதை கேட்டதும் அவனுக்குள் சட்டென்று மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. அப்படி என்றால் தாங்கள் மனமாகாதவரா? மனதுக்குள் சுழன்ற அந்த வார்த்தைகள் வெளியே வந்துவிட்டன. அந்த கேள்வி ஏன் உமக்கு? அவள் வெடுக்கென்று கேட்டாள். உண்மைதான், அந்த கேள்வி தேவையற்றதுதான். ஆனால் இத்துணை நேரம் நீங்கள் எல்லோரும் அல்லவா முறையற்ற முறையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவன் சொன்னதை கேட்டு கூடியிருந்தவர்கள் குழப்பம் அடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படி என்ன முறையற்ற முறையை கண்டுபிடித்து விட்டீர்கள்? அந்த பெரியவர் முறைத்தபடி அவனை பார்த்து கேட்டார். ஐயா, எனக்கு முன்பு சென்ற வீரன் ஏற்படுத்திய குழப்பங்களுக்கு நானா பதில் சொல்ல வேண்டியவன்? கடித்த பாம்பை விட்டுவிட்டு கடிப்பட்டு துடிப்பவனை அடிப்பது போல் இருக்கிறது உங்கள் நடவடிக்கை. கள்வனை தப்பவிட்டு பிடிக்க வந்த காவலனை தடுத்து மிரட்டும் உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எல்லோரையும் பார்த்து கண்களை சுழல விட்டபடி கேட்டான். அதுவரை அங்கு நடந்தவற்றை எல்லாம் வேடிக்கை பார்த்தவர்கள் நமக்கு ஏன் மேலெடுத்து வம்பு என்று மெல்ல கலையத் தொடங்கினர். குழந்தையை அதன் தாய் அழைத்து கொண்டு நகர்ந்தாள். ஆனால் அந்த அழகி மட்டும் அசையாமல் அங்கேயே நின்றிருந்தாள். ஏன், உங்களுக்கு பயமில்லையா? நீங்களும் கலைந்து சென்றிருக்கலாமே. அவன் கேள்வி முடிவதற்குள் அவள் பதில் சொன்னாள். நான் ஏன் பயப்பட வேண்டும்? தவறு செய்தவர்கள் தானே பயப்பட வேண்டும். நீதி கேட்டது தவறாகிவிடுமா? அடேயப்பா, அரசாங்க வீரனையே மடக்கி நிற்க வைத்து கேள்வி கேட்கும் அளவுக்கு இந்த சோழ நாட்டு பெண்கள் துணிச்சல்காரர்கள்தான். ஓஹோ, அப்படியானால் தாங்கள் சோழ நாட்டை சார்ந்தவர் இல்லையா? இல்லை, நான் சேர நாட்டை சேர்ந்தவன். தலையாய செய்தி ஒன்றை தங்கள் நாட்டின் தலைமகனுக்கு கொண்டு வந்தவன். அந்த செய்தி விரைவில் தங்கள் நாடு முழுவதும் பரவும் போது என்னை நினைத்து கொள்ளுங்கள். எனக்கு முன்னால் சென்ற வீரர் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். என்ன, சேர நாட்டு பாண்டிய நாட்டு வீரர்கள் இந்த சோழ நாட்டிலா? அது பெரிய கதை. அதை விளக்க வேண்டுமானால் ஒரு நாள் முழுவதும் உங்களோடு நான் பேச வேண்டியிருக்கும். சம்மதமா? அவன் கேட்கும்போது அவளது கண்கள் குதிரையின் முகப்படகத்துக்கு அருகே தொங்கிய சிறு மூட்டையின் மீது பதிந்தது. அது ஓலைச்சுவடிகள் தானே? ஆமாம், புரிந்துவிட்டது. தாங்கள்தான் சோழ புலவர்களின் பாடல்களை பாடியெடுத்து பெற்று செல்லும் வீரரா? அவள் கேட்டதும் அவன் விழிகள் வியப்பில் விரிந்தன. அடே அப்பா, ஓலையை படியெடுப்பவர் போல என் வேலையை படியெடுத்து சொல்லிவிட்டீர்களே. பொறையாற்று புலவர் உலோச்சனார் சொல்லி இருந்தார். பாண்டிய மன்னர் பெருவழுதி தமிழ் பாடல்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி முத்தமிழ் மன்றத்தில் விழா எடுக்கவிருப்பதாக சொன்னார். வீரரே, உம்மை சந்தித்ததில் மிகவும் மகிழ்கிறேன். இந்தாருங்கள். தன் இடையில் தொங்கிய சுருக்கு பையிலிருந்து ஒரு நறுக்கோலையை எடுத்து நீட்டினாள். இது என்ன பாடலா? நெய்தல் நிலத்து சூழலை சொல்லும் எனது இந்த பாடலையும் மன்னரிடம் சேர்த்து விடுகிறீர்களா? அவள் சொன்னதை கேட்டதும் அவன் சட்டென்று குதிரையிலிருந்து குதித்தான். என்ன, தாங்கள் புலவரா? அவன் நெருங்கி வந்து நின்றதில் அவள் நாணத்துடன் சற்று விலகினாள். என்னே என் பேரு? ஒரு பெண்பார் புலவரிடமா அளவலாவிக் கொண்டிருந்தேன். என் நாளமெங்கும் தாளம் போடுகிறதே.
அவன் சொல்ல அவள் 2 அடி மேலும் பின்வாங்கினாள். பாண்டிய மன்னரிடம் தங்கள் ஓலையை நானே நேரில் வழங்குகிறேன். அவர் என்ன பரிசில் தருகிறாரோ அதை அப்படியே தங்களுக்கு வந்து வழங்குகிறேன். வீரரே, பாண்டிய மன்னரின் மலையளவான தமிழ் தொண்டுக்கு என் பங்கும் கடுகளவாவது சேரட்டும் என்றுதான் இந்த பாடலை வழங்குகிறேன், பரிசில் பெறுவதற்கு அல்ல. ஓ, அப்படியா? மன்னர் தரும் பரிசிலை தங்களிடம் சேர்ப்பிக்கும் பொருட்டு தங்களை நான் சந்திப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குமே என்று நினைத்தேன் என்று அவளை ஊடுருவி பார்த்தான். பிறகு அவனே பேசினான். சரி, இந்த பாடலை நான் மன்னரிடம் சேர்ப்பிப்பதற்கு எனக்கு ஊதியம் ஏதும் தரமாட்டீர்களா? அப்படியானால் மன்னர் தருவதை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை இல்லை, அது தங்களுக்கு உரியது. எனக்கு உரியதை தாங்கள் தான் தர வேண்டும். அதை விரைவில் வந்து பெற்றுக்கொள்கிறேன். என் சேர நாட்டு நினைவாக இதனை வைத்துக் கொள்ளுங்கள். சட்டென்று அவன் கைகளில் ஒரு எழுத்தாணியை திணித்துவிட்டு அதே வேகத்தில் குதிரைக்கு தாவினான். பாடலை மட்டுமல்ல, தங்களை சந்தித்த இந்த இனிய நினைவையும் உடன் எடுத்துச் செல்கிறேன். மறந்து விடாதீர்கள், நான் வருகிறேன். அவனது வெள்ளை புரவி துள்ளியது. அதன் கனைப்பொலி காற்றில் கரைந்தது. அவள் கரங்களில் மிக நுட்பமான அழகிய வேலைப்பாடுகளுடன் செய்யப்பட்ட சேர நாட்டு யானை தந்த பிடியுடன் திகழ்ந்தது அவன் வழங்கிய அந்த எழுத்தாணி. பாடலுடன் சேர்த்து தன் மனதையும் கனப்பொழுதில் அள்ளி கொண்டவன் சென்ற திக்கையே வெறித்தபடி சிலையாக நின்றிருந்தால் காவிரி பூம்பட்டினத்து அந்த கவித்தாரகை. வரலாற்று குறிப்புகள்: பொறையாற்று பெரியனையும் ராசசூயம் வேட்ட பெருநற் கிள்ளியையும் புகழ்ந்த புலவர் உலோச்சனார். அகநானூறு பாடல் 100, புறநானூறு பாடல் 377. சேரன் மாரி வெண்கோ சோழன் பெருநற்கிள்ளியுடன் தோழமையுடன் அகநானூறு பாடல் திரட்டி தொகுத்த சங்ககால மன்னன் பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. புறநானூற்று பாடல் 367 இது குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி.